சாராய சாவுகளை வைத்து இழந்த செல்வாக்கு மீட்பதற்கு அதிமுக அரசியல் செய்து வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில செய்தி தொடர்பாளர் கு.க. பாவலன் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சியில் நடந்த சாராய சாவுகளை வைத்து இழந்த செல்வாக்கை மீட்டுருவாக்கம் செய்வதற்காக அதிமுக அரசியல் செய்து வருகிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் கு.க. பாவலன் கூறினார். தஞ்சை மின் பகிர்மான வட்டத்தில் பட்டியல் சமூக பணியாளர்கள் மற்றும் சிறுபான்மையினர்கள் மீது திணிக்கப்படும் ஓரவஞ்சனை பாகுபாட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம் தஞ்சையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி திட்ட செயலாளர் திருமா பாஸ்கரன் தலைமை வகித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநகர செயலாளர் இடிமுரசு இலக்கணன், தஞ்சை மைய மாவட்ட செயலாளர் கோ. ஜெய்சங்கர், வடக்கு மாவட்ட செயலாளர் காசே முல்லை வளவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளரும் தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில பொதுச் செயலாளருமான கு.க. பாவலன் கண்டன உரையாற்றினார். அப்போது அவர் அளித்த பேட்டியின் போது, கோல் என்பது நீதி தவறாமல் இருக்க வேண்டும் என்று அதை முன்வைத்தார். கடந்த பாரதிய ஜனதா ஆட்சி காலத்தில் இந்த பண மசோதா என்று அவர்கள் எதிர்க்கட்சிகளை கூட்டி விவாதிக்காமல் அவர்களாகவே அறிவித்தார்கள். இதுதான் பண மசோதா என்று அவர்கள் எந்த வரையறையும் கொடுக்கவில்லை. ஆகவே இந்த ஆட்சி காலத்திலும் பாரதிய ஜனதா ஆட்சி தொடர்கின்ற இந்த நேரத்திலும் அவர்களாகவே தன்னிச்சையாக எந்த ஒரு மசோதாக்களையும் தாக்கல் செய்யக்கூடாது என்பதை நாட்டின் நலன் கருதி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார். இன்றைக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்ற பிறகும் கூடுதலாக வாய்ப்பளிக்க வேண்டும். அப்படி இருந்தும் இந்த இந்தியா கூட்டணி உருவாவதில் தலைவர் எழுச்சி தமிழருடைய பங்கு மகத்தான பங்கு என்பதை உணர்ந்து கொண்ட என்டிஏ கூட்டணியை சார்ந்தவர்கள் இவர் நாடாளுமன்றத்தில் பேச விடாமல் முடக்குவதற்கான அந்த வேலையை திட்டமிட்டு செய்தார்கள். அங்கே பழைய நாடாளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய சிலை, மகாத்மா ஜோதிபா பூலே, மகாத்மா காந்தி போன்ற மாபெரும் தலைவருடைய சிலைகள்லாம் இருந்தன. அவற்றை தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி சபை நாயகராக இருக்கக்கூடிய அவர் அப்புறப்படுத்தி விட்டார். நேற்றைய முன்தினம் நாடாளுமன்றத்தில் அருகிலே அந்த டெல்லி ஜந்தர் மந்திரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் நானும் கலந்து கொண்டேன். பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள் டெல்லியில் அந்த ஆர்ப்பாட்டத்திலே சிலைகள் அகற்றப்பட்டதை கண்டித்து நடந்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே ஏராளமானோர் அங்கே கலந்து கொண்டோம். அந்த கோரிக்கையை தான் நாடாளுமன்றத்திலே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முன்வைத்த போது அவருடைய அந்த ஒளி வாங்கி என்று சொல்லக்கூடிய மைக்கை அணைத்து விட்டார்கள். இன்றைக்கு நாடு முழுவதும் அது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அனைத்து தரப்பு ஜனநாயகவாதிகளாலும் அது கண்டிக்கப்படக்கூடிய ஒரு செயலாக மாறி இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு இந்திய மக்கள் உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். தன்னிச்சையாக ஆளுகின்ற பாரதிய ஜனதா எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. அவர்களுக்குள் ஏராளமான சிக்கல் இருக்கிறது. அப்படி இருந்தும் வானளாவிய அதிகாரம் இருக்கிறது என்று சபாநாயகர் நினைத்து கொண்டு அதை செய்திருக்கின்றார். அந்த சமயத்தில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் மறுப்பு தெரிவித்து அதை சபாநாயகருக்கு கண்டனம் தெரிவித்தார்கள். இனி வரும் காலங்களில் எப்படி நடக்கிறது என்று பார்ப்போம். கள்ளக்குறிச்சி சம்பவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழக முதல்வர் பதவி விலகணும், சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக சார்பாக சென்னை எழும்பூர் அது ராஜரத்தின மைதானத்தில் உண்ணாவிரதம் நேற்று கடைபிடிச்சாங்க. இந்த கடந்த காலம் 2017 பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மரணம் குறித்து சிபிஐ விசாரணை வைக்கணும்னு சொல்லி ஓபிஎஸ் அதே இடத்துல உண்ணாவிரதம் இருக்காரு. இந்த நிலையில் நம்ம ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு தொடர்பாக தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அதில் 13 பேர் இறக்கப்பட்டிருக்காங்க. அப்போ சிபிஐ விசாரணை நடத்தப்படலை. அப்போ அதிமுக ஆட்சி தான் இருந்துச்சு. இதே போல் சாத்தான்குளம் பிரச்சனை பார்த்திங்கன்னா, பென்னீஸு அவங்க தந்தை ஜெயராஜ் 2 பேருமே காவலிலே வச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. காலகட்டங்களில் சிபிஐ விசாரணை அவர் சிபிஐ விசாரணை வைக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியல் இந்த சாராய சாவுகளை முன்வைத்து அதிமுக இழந்துவிட்ட செல்வாக்கை மீட்டு உருவாக்கம் செய்வதற்கான வேலையை செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் கும்பகோணம் மகாமகத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களும் குளிப்பதை பார்ப்பதற்காக வருகை தந்தவர் கிட்டத்தட்ட 43 பேர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மாண்டார்கள். அப்போதெல்லாம் யாரும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அந்த கோரிக்கையை முன்வைக்கவில்லை.
அதே மாதிரி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக அனைத்து ஜனநாயக இயக்கங்களும் சேர்ந்து நடத்திய அந்த போராட்டத்தின் போது துப்பாக்கிச் சூட்டில் ஏராளமான பேர் இறந்தார்கள். அதற்கும் சிபிஐ விசாரணை நடத்தப்படவில்லை. இப்படி ஒவ்வொன்றாக அடுக்கிக் கொண்டு போகலாம். 2001 அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பன்ருட்டியில் விஷச்சாராயத்தை குடித்து கிட்டத்தட்ட 53 நபர்கள் இறந்தார்கள் என்று நினைக்கின்றேன். இப்படி ஒவ்வொருத்தருடைய ஆட்சி காலத்திலும் இந்த நச்சு சாராயத்தை குடித்து மாண்டு போகக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. குஜராத்தில் இந்தியாவிலேயே அதிகமாக நச்சு சாராயம் குடித்து மாண்டு போனவருடைய எண்ணிக்கை குஜராத்தில் தான் அதிகமாக இருக்கிறது. அப்படி இருக்கையில் இது அரசுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய, ஆட்சியாளர்களுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய, உள்ளூரில் இருக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்தவர்கள் இது போன்ற ஒரு சதித்திட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள், அவருடைய சொந்த சுயநலத்துக்காக. அது ஆட்சியாளர்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவோடு கூட்டணியிலே நீடித்தாலும் தலைவர் எழுச்சி தமிழர்கள் கடந்த 24ஆம் தேதி தமிழக தலைவி அளவில் இந்த கோரிக்கை, இந்த நச்சு சாராயத்துக்கு எதிராக சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். ஆளுங்கட்சியில் கூட்டணியில் இருந்தாலும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் சங்கடப்பட்டாலும் பரவாயில்லை, சாவு எண்ணிக்கை 60ஐ நெருங்கி இருக்கிறது, வேடிக்கை பார்க்கக்கூடாது, அரசு துரிதமாக இயங்க வேண்டும், நச்சு சாராயம் காய்ச்சுகிறவர்களையும் விற்பனை செய்யக்கூடியவர்களையும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும், சாராயம் உள்ளிட்ட கஞ்சா உள்ளிட்ட அனைத்து வகை போதைப் பொருட்களையும் முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்றுதான் தலைவர் எழுச்சி தமிழர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலை கேட்டுக்கொண்டார். இது ஒரு துயரமிக்க ஒரு நிகழ்வு தான். இதை அனைத்து தரப்பினர்